10 அடியாக கொண்ட 11 எண்முறையில் சிறிய அறிமுகத்தை பார்த்தோம். அதே போல் இரும எண்முறையை கொஞ்சம் பார்ப்போம். எப்படி 10 அடியாக கொண்ட 11 எண்முறை வந்து நாங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்துகிற முறை ஐக்குதோ அதே போல் தான் கணனியில் ஆரம்பத்தில் நான் அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல் கணனி பயன்படுத்துகிற அனைத்தும் வந்து இரும எண்முறையாக நீக்கும். அதாவது பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் மட்டும் கொண்ட எண்களாக நீக்கும். எங்களுக்கு ஒரு கேள்வி வரையிலும் ஏன் கணனியில் வந்து 10 அடியாக கொண்ட எண்முறை வந்து பயன்படுத்தப்படாமல் இரும எண் பயன்படுத்தப்படுற ஒரு கேள்வி வரையிலும். நாங்கள் இரும எண் முறையில் பார்த்தா 2 ஸ்டேட், அதாவது 2 சந்தர்ப்பம் தான் இருக்கும் இரும எண் முறை, 0 அல்லது 1. அப்போ கணினிக்கு வந்து அடுத்த விஷயங்களை ப்ரொசஸ் பண்ணுறது வந்து மிக இலகுவாக இருக்கும். ஆனால் 10 அடியாக கொண்ட இலக்கம் ஒன்று பார்க்குற நேரம் அது வந்து 10 ஸ்டேட்ஸ், அதாவது 10 சந்தர்ப்பங்களும் அந்த விடயத்தை ப்ரொசஸ் பண்ணுறது. ஸோ அது கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் 2 சந்தர்ப்பங்களை மட்டும் உள்ள ஹை லோ ஆகிய 1 மற்றும் 0 இந்த 2 சந்தர்ப்பங்கள் மட்டுமே அமைந்துள்ள இரும எண் முறையை பயன்படுத்துகிறோம். நாங்கள் 11 எண், அதாவது 10 அடியாக கொண்ட எண்முறை தவிர்ந்த மற்ற அனைத்து எண்முறை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள்லையும் வந்து நாங்கள் அடியை வந்து குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இலக்கத்துக்கு 2 அடியாக பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்படி 10 அடியாக கொண்ட 11 எண்முறை தவிர்த்து மற்ற அனைத்து சந்தர்ப்பங்களையும் இந்த அடி குறிப்பிடப்பட வேண்டும் கட்டாயம். அடி குறிப்பிடப்படாத போது அது வந்து 11 எண்முறையாக கணக்கெடுக்கப்படும். நாங்கள் இந்த இரும எண்முறை எப்படி உருவாகுதுன்றது பார்ப்போம். நாங்கள் 10 அடியாக கொண்ட 11 எண்முறை உருவாகுது பார்த்தா அதே முறையில் தான் இதுவும் உருவாகும். அதாவது ஒரு இலக்கம் ஒன்று இருக்கிற நேரம் ஆகிடு நாங்கள் வந்து வலது பக்க அந்தத்துலேருந்து வலது பக்க கோணர்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடம் வந்து 2 அடியாக கொண்டதுன்றதுனால நாங்கள் வந்து 10 அடியாக கொண்டது நேரம் 10 0 பார்த்தோம். ஆனால் இது வந்து 2 அடியாக கொண்டிருக்கிறதுனால 2 0 தானமாக இருக்கும். அதே போல் அடுத்தது வந்து 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 இவ்வாறு தானங்கள் அதிகரித்து கொண்டு பொறுத்த பார்க்கணும். இந்த பெருமானங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இந்த இரும எண்முறையில் மதிப்பேற்றும் காரணியாக இந்த விடயங்கள் இருக்கிறத எங்களுக்கு பார்க்கணும். மதிப்பேற்றும் காரணி வந்து 10 அடியாக கொண்ட 11 எண்முறையில் வந்து 10ஆல் அதிகரிச்சுட்டு போனதை பார்க்கணும், 10ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போனதை பார்க்கணும். அதே போல் இரும எண்முறையில் வந்து 2ஆல் அதிகரித்து கொண்டு போகுது. இதை வந்து நாங்கள் ஒரு எண் சட்டத்தில் குறிக்கிறத பார்ப்போம். இதில் வந்து 2 சந்தர்ப்பங்கள் தான் இது. ஒவ்வொரு தானத்துக்கும் வந்து 0 ஒரு பந்தும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு பந்து வரலாம். அந்த 2 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த எண்ணை குறிக்கிற நேரம் இதில் மதிப்பேற்றும் காரணியை பார்த்தோம் என்றால் 2 0 அது வந்து 1ஆக இருக்கும். 2 1 2ஆக இருக்கும். அது 2ஆல் பெருக்கப்படுகின்ற போது அடுத்த தானம் 4, அது 2ஆல் பெருக்கப்பட்டு 8, இப்படி 2ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போகிறத பார்க்கணும் மதிப்பேற்றும் காரணி. இதை நாங்கள் குறித்தோண்டால் முதலாவது 2 0 தானத்தில் இருப்பது 0, எனவே அந்த தானத்துக்கு ஒரு பந்தும் வராது. அடுத்த தானத்தில் ஒரு பந்து, அடுத்த தானத்தில் இருப்பது 1, எனவே ஒரு பந்து வரும். அதே போல் உங்களுக்கு பார்த்து குறித்து கொள்ளலாம். இப்படித்தான் ஒரு இரும எண் இதை வந்து எண் சட்டத்தில் குறிக்கிறது. நாங்கள் வந்து கணனியில் இந்த இரும எண்முறை தான் பயன்படுத்துகிறேன்னு பார்த்தோம். அதாவது இந்த எண்முறையில் மிகச்சிறிய பெருமானமாக 0ம் அதே போல் கூடிய பெருமானமாக 1 இருக்குது. இந்த 2 இலக்கங்களும் தான் கணனிட அடிப்படை அளவீட்டழகான பிட்டுன்றதை உருவாக்குறதுல பங்களிப்பு செய்யுது. பிட்டுன்ற இந்த அளவீடு வந்து பைனரி டிஜிட் என்ற இந்த இதிலிருந்து உருவாகிக்குது. இரும எண்முறை சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டோம். அடுத்தது எண்முறைமை, அதாவது 8 அடியாக கொண்ட எண்முறைமையை பார்ப்போம். இதில் 8 இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது 0 to 7 வரையான இலக்கங்கள். இந்த எண்முறைமையிலையும் ஒரு எண் குறிப்பிடப்பட்ட நேரம் அது அடி கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த 8ன்றது வந்து இந்த இலக்கம் வந்து 8 அடியாக கொண்டது என்றதை காட்டுது. இந்த இலக்கம் எப்படி உருவாகுது என்று பார்த்தோம்னா இதுவும்
8இன் பூஜ்ஜியமாக இந்த தானம் வந்து 8 அடியாக கொண்டிருந்ததுனால 8இன் பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்த தானம் 8இன் 1, 8இன் 2, 8இன் 3 இவ்வாறு எடுத்துக்கொண்டு போகும். இது வந்து எண்ம எண்ணாக இருக்கும். இது வந்து மதிப்பேற்றும் காரணியாக இருக்கும். இந்த எண்ம எண் முறையிலே எண் சட்டத்தில் எப்படி குறிக்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த மதிப்பேற்றும் காரணிகளை வந்து குறிச்சுக்கொள்ளும். 8இன் பூஜ்ஜியம்ன்றது 1 இருக்கும். அதே போல் 8இன் 1ன்றது 8 இருக்கும். 8இன் 2 அது வந்து 8ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போகும். இப்படி 512, அதே போல் 4096 இவ்வாறு அதிகரித்து கொண்டு போகிறது எங்களுக்கு பாக்கியம். 8 அடியாக கொண்ட இந்த இலக்கத்தை குறிக்கிற நேரம் இந்த 8இன் பூஜ்ஜியமான தானத்தில் 2ன்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பந்துகள் வரும். அதே போல் அடுத்த தானத்தில் 6, 3 பந்துகள், 2. இப்படி என் சட்டத்தில் எங்களுக்கு இதை குறித்து கொள்ளையிலும். அதே போல் 16 எண் முறைமையை பார்த்தோம்னா நாங்கள் வளமையாக பாவிக்கிற 11 எண் முறையில் 0லிருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் 16 எண் முறையை பார்க்குற நேரம் இது வந்து 16 இலக்கங்களை கொண்டிக்கும். எங்களுக்கு வந்து 0லிருந்து 9 வரைக்கும் தான் தெரியும். அது 11 எண் முறையில் பயன்படுத்தப்படுற அதே மாதிரி வரும். அதையும் தாண்டி 16 எண் முறையில் இன்னும் 6 இலக்கங்கள் பயன்படும். அதாவது 10ன்றதை குறிக்கிறது வந்து 16 எண் முறையில் ஏ என்ற எழுத்து பயன்படுத்தப்படும். அதே போல் 11 பி, 12ன்றது குறிக்கிறது சி, 13 டி, 14 இ, அதே போல் கடைசியாக 15 என்ற இலக்கத்தை குறிக்கிறதுக்கு எஃப் பயன்படுத்தப்படும். அதாவது 16 அடியாக கொண்ட எந்த ஒரு இலக்கத்திலையும் எஃப்ன்ற ஒரு இடம் வந்து அது வந்து 11 எண் முறையில் 15ன்றதை குறிக்கும். இந்த தானம் வந்து 16 பூஜ்ஜியமாக இருக்கும். அதே போல் அடுத்தது வந்து 16ஆல் பெருக்கப்படும். 16 எண் முறைன்றதுனால இந்த மதிப்பேற்றும் காரணி வந்து 16ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போகிறத பார்க்கணும். அடுத்த ஏன்றது வந்து 16 2ஆல் பெருக்கப்படும். இந்த A1D என்ற இந்த 16 அடியாக கொண்ட இந்த இலக்கத்தை வந்து எண் சட்டத்தில் எப்படி குறிக்குதுன்றது பார்ப்போம். நாங்கள் 11 இரும எண்ம இந்த 3 குறிப்பிடப்பட்ட அதே முறையில் 16 எண் முறையிலே குறிப்பிடப்படும். மதிப்பேற்றும் காரணி வந்து வித்தியாசப்படுறதோட ஒவ்வொரு தானத்திலையும் பயன்படுத்த முடியுமான பந்துக்கள் எண்ணிக்கை வந்து மாறுபடும். அதாவது 10 அடியாக கொண்ட இதில் வந்து 9 பந்துகள் தான் பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு பந்து இல்லாத சந்தர்ப்பத்தில் 0ஆகவும் அது தவிர்த்து இன்னும் 9 பந்துகள் தான் பயன்படுத்த முடியும். அதே போல் இரும எண் முறையில் வந்து ஒரு பந்து தான் பயன்படுத்தப்படும். ஒரு பந்து இல்லாத சந்தர்ப்பம் 0ஆகவும் அதோட ஒரு பந்து தான் பயன்படுத்தப்படும். எண்ம எண் முறை எடுக்கிற நேரம் 7 பந்துகள் பயன்படுத்தப்படும். 16 எண் முறை பயன்படுத்துகிற நேரம் 15 பந்துகள் வரைக்கும் பயன்படுத்தப்பட மதிப்பேற்றும் காரணிகளாக இப்படி வார்த்தை பாக்கியல் மேலுக்கு. அதாவது முதலாவது தானம் 1, அதோடு 16, அது அடுத்தது 16 256 இருக்கும். இதில் டீன்றதை குறிக்கிற நேரம் இது 11 எண் முறையில் 13 குறிக்கும். எனவே இந்த இடத்துல வந்து 13 பந்துகள் வரும். அதே போல் அடுத்ததாக 1ன்றது இறுதியாக 16இன் 2ஆம் தானத்தில் வந்து ஏன்ற அந்த இலக்கத்தை குறிக்க வேண்டும். ஏன்றது வந்து 10ஆக இருக்கும். எனவே இந்த இடத்துல வந்து 10 பந்துகள் வரும். 16 எண் முறையிட ஒரு முக்கிய பயன்பாட்டை பார்க்குற நேரம் எங்களுக்கு நிறங்களை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்த இயலும். அதாவது நாங்கள் ஒரு இரும எண் முறை பைனரி நம்பரை யூஸ் பண்ணுற நேரம் ஒரு பெரிய இலக்கமாக வரும். ஆனால் எங்களுக்கு 16 பயன்படுத்துகிற நேரம் எங்களுக்கு இந்த நிறங்களை குறிக்கிறதுக்கு 6 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி குறித்து கொள்ளையில் மைக்கும் 16 எண் முறையை பயன்படுத்துகிற நேரம். 16 எண் முறையை பயன்படுத்துறதுக்கு 2 குறியீடுகள் அடையாளங்கள் இருக்குது. அதாவது இந்த ஹேஷ் குறியீடு அல்லது இந்த குறியீட்டு எங்களுக்கு பயன்படுத்த இயலும். நாங்கள் 4 எண்முறைகளையும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ 4 எண்முறைகளையும் ஒரே பார்வையில் பார்த்தோமானால் 15 எண்முறை எங்களுக்கு பரிச்சயமானது 0லிருந்து அப்படி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். ஆனால் இரும எண்முறையை பார்க்குற நேரம் அது வந்து 2 இலக்கங்கள் தைக்கும் 0, 1 இந்த 2 இலக்கங்களும் முடிகிற நேரம் இந்த தானத்திலிருந்து, அதாவது 2இன் 0 இந்த இடத்துல 2இன் 0 இந்த தானத்திலிருந்து 2இன் 1 என்ற அடுத்த தானத்தை நோக்கி போக வேண்டி வரும். அடுத்த 2ன்றது 1 0 தான் இரும எண்ணில் வரும். அதே போல் எண்ம எண் முறையை பார்க்குற நேரம் 0லிருந்து 7 வரை வரும். அதாவது 8இன்
பூஜ்ஜியமாம் தானம். இந்த தானத்தில் வந்து எங்களுக்கு 8 சந்தர்ப்பங்கள் இருக்குது. 8 இலக்கங்கள் பயன்படுத்த முடியும். 0லிருந்து 7 வரை. அதிலிருந்து 8ன்ற இந்த எண்ணை குறிக்கிறது வந்து எங்களுக்கு 8ன் அடுத்த தானத்துக்கு 8ன் முதலாவது தானத்துக்கு போக வேண்டிக்கும். எனவே 10ன்றது வார்த்தை பார்க்கலாம். அதாவது 15 முறையில் 8ன்றது எண்மையின் முறையில் 10 வார்த்தைங்களுக்கு அவதானிக்க இயலும். அதே போல் 16 எண்முறையை பார்க்குற நேரம் எங்களுக்கு 15 முறை வந்து இந்த இடத்தோட 9 வந்து 15 முறையோட 0ஆம் தானம் வந்து நிறைவுறும். ஆனால் 16 எண்ணின் 0ஆம் தானம் நிறைவுறுவது இந்த 15 என்ற இந்த இடத்துல தான். அதாவது 16 என்ற இலக்கத்தை குறிப்பிடுறது தான் 10 அந்த தானம் வந்து பயன்படும். இதில் 4 எண்முறைகள் சம்பந்தமான ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு எண்முறைமைகளையும் எப்படி அடுத்த எண்முறைமைகளுக்கு மாற்றிக்கொள்றதுன்ற சம்பந்தமாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்னும் 2 விடயங்கள், அதாவது அதிக பொருளுடைய இலக்கம், மிக குறைந்த பொருளுடைய இலக்கம், இந்த விடயங்கள் என்னன்றதை பார்ப்போம். அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் MSD, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் LSD, இந்த 2 விடயங்களும். இது 2 சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஒன்று நிறை எண், அடுத்த தசம எண். முதலாவது நிறை எண்ணாக இருக்கிற நேரம் அது வந்து எப்படி நிறை எண்ணாக இருக்கிற நேரம் இதில் MSD LSD எப்படி வரும்னு பார்ப்போம். அதாவது 329 இந்த இடத்துல அடி வந்து குறிப்பிடப்பட்டில்லை. எனவே இது வந்து 15 முறையாக இருக்கும். எனவே வழமையாக எண்களை வாசிக்கும் போது இடப்பக்கத்தில் இருந்து வாசிப்போம். அதாவது 329 இதில் இடப்பக்கமிருந்து வாசிக்கும் போது வலப்பக்கத்தில் உள்ள பெருமானம் LSD இருக்கும். அதாவது வலப்பக்கத்தில் உள்ள இந்த 9 இது வந்து LSD இருக்கும். அதே போல் இடப்பக்கத்தில் உள்ள பூஜ்ஜியமல்லாத பெருமானம் வந்து MSD இருக்கும். அதாவது LSD 9, அதே போல் MSD வந்து 3 இருக்கிறது எங்களுக்கு அவதானிக்கலாம். இதே ஒரு தசம எண்ணாக இருக்கிற நேரம் தசம புள்ளிக்கு வலப்புற அந்தத்தில் உள்ள பூஜ்ஜியமல்லாத பெருமானம் வந்து LSD இருக்கும். அதே போல் இடப்பக்க அந்தத்தில் உள்ள பூஜ்ஜியமல்லாத பெருமானம் வந்து MSD இருக்கும். அதே போல் அதிக பொருளுடைய பிட்டு, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் MSB, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் LSB. பிட்டுன்ற நேரம் எங்களுக்கு அடையாளம் காண இயலும். இது வந்து பைனரி டிஜிட்டுக்குரியது, அதாவது இரும எண்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு விடயம். இதிலேயும் 2 சந்தர்ப்பங்கள், ஒன்று இரும நிறை எண்ணாக இருக்கலாம் அல்லது இரும தசம எண்ணாக இருக்கலாம். இதையும் இடமிருந்து வலமாக வாசிக்கும் போது வலது பக்கத்தில் உள்ள பிட்டு, அதாவது இந்த 0 வந்து LSB இருக்கும். அதே போல் இடது பக்கத்தில் உள்ள பூஜ்ஜியம் இல்லாத பிட்டு வந்து MSB இருக்கும். இரும தசம எண்ணை நோக்கு நேரம் தசம புள்ளிக்கு வலப்புற சேமையிலுள்ள பூஜ்ஜியமில்லாத பிட்டு, அதாவது இது வந்து LSB இருக்கும். இடப்பக்க அந்தத்தில் உள்ள பூஜ்ஜியமில்லாத பிட்டு வந்து MSB இருக்கிறது எங்களுக்கு அவதானிக்க இயலும்.